விஜயை பொறுத்தவரையில் மகளிர் உரிமை தொகை என்பது தற்போதைய நிலையை தொடரும் என்ற அறிவிப்பை தவிர வேறு புதிய அறிவிப்பு எதுவுமே வெளியிடும் திட்டம் இல்லை. இது தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு வகையில் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கட்சி தொண்டர்களை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 கூட்டணிகளிலும் மிக தீவிரமாக பணியாற்ற காத்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம் இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது அந்த கட்சிக்கு அதிகப்படியான ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு வைத்துக் கொண்டால் மட்டுமே 40% ஓட்டுகளை பெற முடியும் என்ற தகவலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரிய நேரிட்டால் திமுகவிற்காக மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் என்று எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலித்துகளும் தற்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் அணியில் இருப்பதாக கணக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த ஆய்வில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சரிவை சந்தித்து 10% வாக்குகள் மட்டுமே பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைவதாக இருந்தால் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் எனவும், தற்பொழுது அவர் தனித்து போட்டியிடுவதால் திமுகவிற்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் நடைபெறும் ஓரணியில் தமிழகம் என்ற திட்டம் மிக வேகமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது எனவும் அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.